நிஷ்கலங் மகாதேவ் கடல் கோயில். இப்போ 35 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு கொடி மரத்தில் கொடி மட்டும்தான் தெரியுது, பாக்கி எல்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கிருக்கு. இது கடல் பேக் வாட்டர்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் இது கடல் அலை அடிக்குது, பேக் வாட்டர்னு அலை அடிக்காது. கொஞ்சம் தூரத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் கொடி மரத்தில் கொடி மட்டும்தான் தெரியுது. அதுக்கு கீழே 35 அடி ஏறக்குறைய 30 அடி தண்ணி இருக்குது. இது இன்றைக்கி 1 மணிக்கு தான் விலகுன்னு சொல்கிறாங்க மத்தியானம். நான் அது வந்து வெயிட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். என்னதான் ஜூம் பண்ணாலும் எதிர்க்க கிளார் அடிக்கிறதால நமக்கு அந்த இது தெரிய மாட்டேங்குது. சரி, அப்படியே கடலை ஒரு ரவுண்டு பார்த்துக்கணும். கடல் எவ்வளோ அட்டகாசமாக அடிக்குது பாருங்க. இதில் இப்படியே இருந்து அப்படி போகலாம். கரெக்டாக 2 கொடி மரத்தில் கொடி மட்டும் தெரியுது. அதுக்கு அந்த கொடி மரத்தோட ஹைட்டு 35 அடி ஆழம், நீளம், உயரம். அதில் 30 அடி ஆழத்துக்கு தண்ணி நிற்குது. காசிக்கு போய் கங்கையில் நீராடணும், காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும், அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும். ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன். ஆம், உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 30க்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள், 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். 1 மணிக்கு அந்த இடத்துல போய் பார்க்கலாம். இங்கே இருந்த தண்ணி இப்போ காணாமல் போயிடுச்சு. காலையில் வீடியோ எடுத்தால் அலை மேலே அலை அடிச்சிருந்து அந்த கொடி மரம்லாம் தெரியாமல் மூழ்கி இருந்தது. இப்போ அந்த தண்ணியை காணோம். 1 மணிக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்கான். பாருங்கள், நடந்து போயிட்டே பார்க்கலாம். தண்ணியை காணோம். 1 மணிக்கு உள்வாங்குன்னு சொன்னாங்க. 12 மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கியிருக்கு. இங்கெல்லாம் அலை அடிச்சிட்டு இருந்து இங்கே இருந்த கடலை காணோம். அது ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு போல இருக்கு. இப்போ நம்ம இதுதான் நிஷ்கலங் மகாதேவ் கோயில். தண்ணி வற்றின உடனே எல்லாம் நடந்து போகிறாங்க. அந்த கோயில் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. காலையில் இவ்வளோ தண்ணி இருந்தது. அந்த கொடி மரத்தில் கொடி மட்டும்தான் தெரிஞ்சது காலையில். இப்போ எல்லா தண்ணியும் உள்வாங்கி இருக்குது. இந்த இடம் பேர் தான் நிஷ்கலங் மகாதேவ் கோயில். இந்த இடத்துல பஞ்ச பாண்டவர்கள் 5 சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்டாங்க. அவங்க பாவம்லாம்
போயிடுச்சு, அதனால் சொன்னாங்க. இது வரைக்கும் மணல், இதன் பிறகு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. அதான்ப்பா நீங்கள் கட்டை வரல ஊனி வாங்க வழுக்காது. கட்டை வரல வந்து அமுக்கி பிடிச்சிட்டு கட்டை வரல அமுங்கணும் கீழே தரையில். ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும். ஒருத்தர் வீடியோ போட்டது வந்து யூடியூப்பில் 4 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்ட்டா. 4 கிலோமீட்டர் இன்னும் காய் அந்த தண்ணி இன்னும் குறையும். இன்னும் 5 மணி இருக்குல்ல, இன்னும் 5 மணி வரைக்கும் இன்னும் காய்ச்சிடும். 4 மணிக்கு தண்ணி ஏற ஆரம்பிக்கும், 5 மணிக்கு முடியும். 5 மணிக்கு வந்துடும். இங்கே நிறைய பேர் வந்து வரவேற்பு மாதிரி மேலே அடிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுத்தா வாங்கிடுவாங்க போல இருக்கு. இங்கே ஏதோ ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. என்ன சிலைன்னு தெரில, யாரோ வந்து இங்கே விட்டு போயிருக்காங்க. இங்கே தூரமாக ஒரு சிலை இருக்குது. தரையிலிருந்து இப்போ ஏறக்குறைய ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 300 அடி. ஆனால் நெருக்கத்தில் பார்த்தா முழங்கால அளவு தண்ணி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வித்ரா ஆகுது போல இருக்குது. நம்ம பாதி தூரம் வந்துட்டோம், கிட்ட போய் பார்க்கலாம். தண்ணியில் தான் நடக்கணும். அந்த கொடி மரம் பக்கத்தில் முழங்கால அளவு தண்ணி இருக்குது. இன்னும் அது வித்ரா ஆகலை. இது வரைக்கும் தான் தண்ணி இதுவரையிலும் வந்துருக்கு, போயிருக்கு பின்னாடி. அதை தெரியுது பாருங்கள், அந்த கடல் அலை தெரியுது பாருங்கள். அப்போ அது முழுசாக போகிறது 1 மணி சொன்னாங்க. அந்த 1 மணி சரியாக இருக்கும். நம்ம முன்னாடியே வந்துட்டோம். வட இந்திய ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டுமா? 30க்கும் மேற்பட்ட குரு சுற்றுலாக்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் உடன் பயணம் செய்து பயன்பெறுது. காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள். 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். ஆமாம், இப்போ அவ்வளோ தூரம் நம்ம முழங்கால் தண்ணியில் நடந்து தான் போகணும், இல்லை வெயிட் பண்ணி போகணும். போயிடலாம், அந்த தான் நம்ம நெருக்கமாக வந்துட்டேன்ல. அந்த கொடி மரம் பக்கத்தில் வர வர தண்ணி இன்னும் விலகிட்டே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், அந்த அலை பாருங்கள் இவ்வளோ தூரம். அங்கே கரை ஓரமாக இருந்த அலை வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. தண்ணியெலாம் ரிவர்ஸ் ஆகிட்டே போகுது. இப்போ தான் இந்த போகுது பாருங்கள், அப்படியே ரிவர்ஸில்.
கரையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம, ஏறக்குறைய 1 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் இருக்கும். பட் இவ்வளோ தூரம் தண்ணி வந்துடுச்சு. பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் போயிட்டே இருக்குது. இங்கே தான் வந்து நிற்கிது தண்ணி. இன்னும் இது வந்து ரிவர்ஸ் போகணும். ஏறக்குறைய இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் பின்னாடி போகுமா. இந்த கொடிமரம் இன்னும் முழுசாக வித்ரா ஆகலை. இன்னும் ஒரு முழங்கால அளவு தண்ணி நிற்கிது. இருந்தாலும் எல்லோரும் தண்ணியிலே நடந்து போகிறாங்க அலையில். ஆமாம், இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போவோம். அவங்க 1 மணி சொன்னாங்க. நம்ம 1 மணி முன்னாடியே வந்ததால் இந்த நெருக்கத்தில் மட்டும் அலை அடிக்குது பாருங்கள். அலை அடிக்குது. இங்கேருந்து பார்த்தா இப்போ கடலில் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆமாம் ஆமாம். நாம் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் காலியாக காஞ்சி போயிருக்கும் பாரு. ஹர் ஹர் மகாதேவ். கையில் இருக்கிறதெல்லாம் பத்திரமா எடுத்துகிட்டு வாங்க. சுற்றி கடலுக்குள்ளே இறங்கிட்டான். இந்த கடல் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் உள்வாங்கிடும். மீதி இருக்கிறது பாதி முக்கால்வாசி தூரம் கடல் உள்வாங்கிடுச்சு. இருந்தாலும் கடைசி நேரத்தில் வந்து நம்ம ஒரு முழங்கால் தண்ணியில் நடக்க வேண்டி இருக்குது. ஆமாம், முழங்கால் தண்ணியில் நடந்து வர இதுவும் போயிடும். அது உள்ளூர் பொண்ணுமா, அது எல்லா வேலையும் பார்க்கணும். அது இப்போயே ட்ரைனிங் எடுக்குது. இப்போ கடலுக்குள்ளே வந்தாச்சு. அவ்வளோ தூரம் வந்து எம்டி ஆயிடுச்சு. இப்போ கடைசி கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே வரோம். ஒரு வழியாக கரை தென்பட்டது வந்துட்டா. பட் இன்னும் கொஞ்சம் தூரம் இது போகிறதுக்கு அரை மணி நேரத்தில் போயிடும். இது பின்னாடி இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் உள்வாங்க. ஆமாம். இப்போ நம்ம ஓரளவு அந்த கரையில் எதிர்க்க கோயில் தெரியுது. அதுலேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம். காலையில் இந்த தண்ணி இப்போ இல்லை. கொடிமரம் ஃபுல்லாக நல்லா தெரியுது. கிளியர் ஆகிடுச்சு. தண்ணி இல்லை அந்த இடத்துல. நம்ம நடந்து வர்றதுக்கும் வழி சரியாக இருக்குது. பார்க்கலாம். வந்தாச்சு. இங்கே பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த இடம் வந்தாச்சு. இதுதான் அந்த இடம். இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. நிஷ்கலங் மகாதேவ், ஸ்ரீ நிஷ்கலங் மகாதேவ் டெம்பிள். இப்போ வரவங்களுக்கெல்லாம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாசப்பிடிகளாக கல்லெல்லாம் நல்லா தான் இருக்குது. குட்டி குட்டி கடை வச்சிட்டாங்க. உள்ளூர் ஆளுங்க அதுக்குள்ளே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கலாம்.
அவங்களே பூஜை பண்ணிக்கிறாங்க. चलो चलो दर्शन के लिए साइड में लो फोटो लास्ट में लेना फोटो लास्ट में लेना लास्ट में फोटो लेना நிஷ்கலங் மகாதேவ் இவர்களை நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். இதை பஞ்சபாண்டவர்கள் சாபம் நீங்கிறதுக்கோசம் வழிபட்ட ஒரு நிஷ்கலங் மகாதேவ். காசிக்கு போய் கங்கையில் நீராடணும், காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும், அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும். ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன். ஆம், உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 30க்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், காஷ்மீர், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள். 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். அவருக்கு பூஜை செஞ்சு பாலாபிஷேகம் செஞ்சு அவங்க கையாலே வழிபடலாம். நீங்களே பூஜை பண்ணுங்கப்பா, நீங்களே பண்ணுங்க, நீங்களே பால் ஊத்தி பூஜை பண்ணுங்க. அவர் கிடையாது, அந்த பக்கம் போயிடுங்க, அந்த பக்கம் போயிட்டு நீங்களே பண்ணுங்க. जय महादेव, जय महादेव, महादेव भगवान नमः पार्वती पतये நம்ம சென்னை யாத்திராவை செல்லவங்க பூஜை பண்றாங்க. जय महादेव, ஆன் பண்ணி கொடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன் என் கேமரா கூட. जय नमः मृत्युजरा व्याधि विदितं कर्म सिनादस ज्योतिलिंगम सोहाति कुमारम ஆன் பண்ணியிருக்கேன். ரைட்டு, ஆன்ல தானே இருக்கு. ஓகே, போட்டோல இருக்கு, வீடியோ இல்லை, போட்டோவா? போட்டோ எடுங்க, இல்லைன்னா வீடியோ கூட எடுத்தாலும் எடுங்க. வீடியோ எடுத்துருங்க, அதான் உங்களுக்கு. ஸ்டார்ட். राजू भाई आवाज आ जाओ फोटो बात நீங்க பண்ணுங்க, நீங்க தான் பண்ண, அவர் பண்ண மாட்டாரு. वंदे देववामदिं सुरगुरुवन्दे दुर्विचारणं वन्दे वन्दभूषणं मुरुगदनं वन्दे विष्णुनामदिं वन्दे सूर्यशशाङ्कमण्डलं वन्दे भक्तजनासनं वन्दे वन्दे शिवं शङ्करं. राजू भाई పెట్టుకోండి, అందరు పెట్టుకోండి. सर्व पितृ முதலாவது சிவலிங்கம். महादेव सर्व मनोकामना सिद्धार्थे निष्कलंक महादेव सानिध्य पूजन अर्चन இரண்டாவது சிவலிங்கம். மூன்றாவது சிவலிங்கம். ओम नमः शिवाय. நான்காவது சிவலிங்கம். ஐந்தாவது சிவலிங்கம்.
இந்த 5 சிவலிங்கத்தையும் பஞ்சபாண்டவர்கள் இந்த நிஷ்கலங் என்ற இடத்துல இந்த கடலுக்கு அடியில் வந்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டு அவங்க பாவத்தெல்லாம் போக்கிட்டாங்க. இதை பக்தர்கள் எல்லாரும் வந்து அவங்களே வழிபாடு செய்து அவங்க பாவங்களை போக்கிக்கிறாங்க. தூரத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கடல் விலகி இப்போ இந்த பக்கம் போயிருக்கு. இது ஏறக்குறைய இன்னும் 2 கிலோமீட்டர் உள்ளே போகும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் கடல் விலகி இருக்குது. இதுதான் நிஷ்கலங் மகாதேவ் டெம்பிள். வட இந்திய ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டுமா? 30க்கும் மேற்பட்ட குரு சுற்றுலாக்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் உடன் பயணம் செய்து பயன்பெறுவீர். காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள். 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், சிறையில் ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். கொடி மட்டும்தான் தெரியுது தண்ணி இருக்கும்போது காலையில எல்லாம். ஓம் நம சிவா. நிஷ்கலன் மகாதேவ். ஓம் நம சிவாய். இந்த 5 சிவலிங்கத்தை வழிபட்டு தங்களுடைய பாவங்களை பாண்டவர்கள் போக்கிட்டாங்க என்றது ஒரு வரலாறு. இப்போ நம்ம இந்த 5 சிவலிங்கத்தையும் வழிபட்டோம்னா நம்மளுடைய பாவங்களும் தீர்ந்து போகும். அதனால் மனம் வேண்டி உருகி வேண்டிக்கோங்க என்றதான் வந்து நம்ம இங்கே வந்து இருக்கோம். இந்த வரக்கூடிய வழியில் இருந்த தண்ணி எல்லாம் வந்து விலகிடுச்சு. இந்த கொடிமரம் வந்து 30 அடி 35 அடி உயரம் சொன்னாங்க. ஏறக்குறைய கொடி மட்டும் தெரிஞ்சுது. ஆக ஏறக்குறைய ஒரு 20 அடி கிட்ட தண்ணி இருந்துருக்கு காலையில். ஓம் நம சிவாய். இப்போ கடல் பக்கம் வந்து கடல் இது வரைக்கும் வந்திருக்கு போல இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக விலகி இங்கே கடல் வந்திருக்கு. இங்கிருந்து இன்னும் ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டர் உள் வாங்குன்னு சொல்கிறாங்க. 2 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே போயிட்டு மறுபடியும் 4 மணிக்கு மேலே திரும்ப வந்து பழையபடி இறங்கிடும். இதுதான் வந்து நிஷ்கலங் மகாதேவ் கடல் கோயில் சொல்கிறாங்க. இப்போ சுத்தமாக அந்த பக்கம் தண்ணி வடிஞ்சிச்சு. ஜனங்க எல்லோரும் வந்து இங்கே அவங்களே பூஜை பண்ணி பஞ்ச பாண்டவர்கள் உருவாக்கின 5 சிவலிங்கத்தை அவங்களே வந்து அவங்க கையாலே பூஜை பண்ணி அவங்க வேண்டிக்கிறாங்க. இன்னும் கடல் உள் வாங்கும். ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டர் போகும். இந்த அலையெல்லாம் இங்கே இருக்காது. இங்கேயும் நம்ம அந்த பக்கம் பார்த்த மாதிரியே மண் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓம் நம சிவாய். நாம் உள்ளே வரும்போது இங்கெல்லாம் தண்ணி இருந்தது. முழங்கால் அளவு தண்ணி. இது ஏறும்போது இந்த மேலே ஏறும்போது முழங்கால் அளவு தண்ணி இருந்தது. இப்போ சுத்தமாக எல்லாம் வத்திடுச்சு. அது இல்லாமல் சைட்லேயும் பார்த்தாக்கா அவ்வளோ அலை அடிச்சிட்டு தண்ணி. இப்போ எல்லாம் வந்து ஓரமாக போயிட்டு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே போகும்னு சொல்கிறாங்க.
போய் முடிஞ்ச உடனே மறுபடியும் ரிட்டர்ன் வரும்னு சொல்கிறாங்க. இதோடைய இது என்னென்னா நம்ம வந்த வழி சுத்தமாக தண்ணி இல்லை. காசிக்கு போய் கங்கையில் நீராடணும், காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும், அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும். ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தால் சொல்லுங்களேன். ஆம், உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 30க்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், காஷ்மீர், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள். 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்.